நம்போ ஜனநாயகன் படம் இப்போ 2 நாள்ல இன்னும் 2 நாள்ல ஜனவரி 9ஆம் தேதி தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா, கடைசி நேரம் வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன மாரி கொடைச்சல் குடுக்க முடியுமோ, அந்த மாரி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல. ஏன்னா, போன மாதம் டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படத்த வந்து சென்சார் போர்டுல படம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எந்த ஒரு கட்டும் கிடையாது, மியூட்டும் கிடையாது. ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இத மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதையும் சேஞ்ச் பண்ணி டிசம்பர் 24ஆம் தேதி மறுபடியும் அந்த படத்த ஒப்படைக்கிறாங்க. சென்சார் போர்டுகிட்ட நாங்க நீங்க சொன்ன எல்லாத்தையுமே மாத்திட்டோம் அப்படின்ற மாரி சொல்லி குடுக்குறாங்க. அப்பயும் பார்க்குறாங்க. பார்த்து இத்தன நாள் ஆகுது. ஆனா இன்னமும் படத்துக்கு சென்சார் குடுக்கவே கிடையாது. யூ/ஏ அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ரன் டைம பொறுத்தவரைக்கும் 3 மணி நேரம் 3 நிமிஷம் இந்த படத்துடைய ரன் டைம் இருக்கு. ஆனா இந்நேரம் வரைக்கும் நான் இந்த வீடியோ பேசுற வரைக்கும் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கையில வந்து சேரல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல கடுப்பான படத்தரப்பு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நீதிமன்றத்த நாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல இப்போதைக்கு அவசர கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. இன்னைக்கு மதியானம் 2:15க்கு அந்த கேஸ் வந்து ஹியரிங் வருது. அதாவது சர்டிபிகேட்ட உடனடியா என் கையில குடுக்கணும் அப்படின்ற மாரி கேட்டு படத்தரப்புல ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. ஜட்ஜ்மென்ட் என்ன வரும்னா, கண்டிப்பா குடுக்க தான் சொல்லப் போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஆனா இப்ப கேஸ் போயிட்டு அவங்க வந்து நாங்க இன்னும் வாய்தாவ மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்தா கொண்டு போனா இன்னும் எங்கெங்க போகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆவறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா, தளபதி படம் தமிழ் படம் தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஆனா, தமிழ் படமா இருந்தாலும், அதுல நடிச்சிருக்கிற ஒரு ஆக்டர் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு பேர் அவருடைய முகத்துக்காகவே என்னென்ன கொடைச்சல் குடுக்கணுமோ எல்லாம் பண்றாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்ல. நம்ம தொடர்ந்து எல்லா படத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இது அவருடைய கடைசி படம் அப்படின்றது தெரிஞ்சும் இந்த மாரி பண்றது ரொம்பவே ஒரு தவறான ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையா தான் நான் பார்க்குறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜட்ஜ்மென்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் 12:15க்கு கேஸ் வந்து ஹியரிங் வரப்போது. விசாரிக்க போறாங்க. விசாரிச்சுட்டு ஜட்ஜ்மென்ட் உடனே சொல்றாங்களா? இல்ல வழக்க நாளை மறுநாள் அப்படின்ற மாரி தள்ளி வச்சுர்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியல. ஏற்கனவே புக்கிங் ஓப்பன் ஆகாம இருக்கு. எல்லாரும் ரொம்ப கடுப்புல இருக்கோம். அந்த புக் மை ஷோல அப்படியே அந்த ரீஃப்ரெஷ் பண்ணி கையே வலிக்கும் போல இருக்கு. எப்படா புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அது ஓப்பன் ஆகாம இருக்கிறதுக்கான காரணமும் இந்த சென்சார் வராம இருக்கிறது தான். ஏன்னா, பல இடங்கள்ல ஓப்பன் பண்ணியிருந்தாலும், டிக்கெட் எல்லாம் சேல் ஆகியிருந்தாலும், இன்னமும் சென்சார் சர்டிஃபிகேட்டே கைக்கு வரல. அப்படி இருக்கிறதுனால, நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ஊர்ல தியேட்டர் உரிமையாளர்கள் முடிவு பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எதனா நல்ல முடிவு வந்து, இன்னைக்கு நைட்குள்ளேயாவது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறாங்களா? இல்ல இதுவும் அந்த அ த கன்னித்தீவு மாரி இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கா? அப்படின்னு ஒண்ணும் புரியல. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு தவறான செயலா நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.